வணக்கம். இன்றைய தினம் இந்த வீடியோவில் வந்து கடந்த 5 நாட்களா பார்த்திருந்த அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் தொடர்பான அ விளக்கங்கள வச்சு ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஒன்று பில்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய பெயர் வந்து ப்ளூம். ப்ளூம் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, ஒரு மல்டி ஏஜென்ட் சிஸ்டம். நாங்க 5 நாட்கள்ல பார்த்த ஒரு ஏஜென்ட்ண்டா என்ன செய்யும்? அ ஏஜென்ட்டுக்கு நாங்கள் கார்ட் ரெயில்ஸ், அதாவது செக்யூரிட்டீஸ், வருகிற ப்ராம்ப்ட்ட பொறுத்து, யூசருடைய இன்புட்ட பொறுத்து நாங்க எங்களுடைய ஏஐ சிஸ்டத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவுகள மட்டும் தான் அத ஆக்சஸ் பண்ணும். லீஸ்ட் பிரிவிலேஜ்ன்னு சொல்றது. அப்ப அந்த லீஸ்ட் பிரிவிலேஜ் குடுக்குறது. அண்ட் தென் ஒரு டிப்ளாய் பண்ணக்கூடிய லெவலுக்குரிய ஒரு அப்ளிகேஷன் மாரி, ஒரு லோக்கலா ஒரு அப்ளிகேஷன பில்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு நான் Google ஆன்டி கிராவிட்டிய ஆப்ப தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ளூம் என்ற அப்ளிகேஷன் என்ன செய்யும்னு சொன்னால், ப்ளூம்ல வந்து 3 ஏஜென்ட்ஸ் இருக்க போயினம். ஒருத்தர் வந்து பிளானர். ஸோ பிளானர் வந்து இப்ப பேசிக்கா இது என்ன செய்யும்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு பாடத்த படிக்கிறோம். எங்களுக்கு அதில ஒரு கேள்விகள் இருக்குது. நாங்க அந்த கேள்விகள கேட்கணும்னு சொன்னால், யூசுவலா ஒரு சாட்பாட் அல்லது ChatGPT, Claude போன்ற LLMக்கு நாங்க கேட்கலாம். நாங்க அப்படி கேட்கக்குள்ள எங்களுக்கு இப்ப அது ஒரு தொடர்ச்சியான இதா இருக்கணும்னு சொன்னா, அந்த சாட்ல நாங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கோணும். மற்றது எங்களுக்கு வந்து சில நேரம் மூட் வந்து வேறையா இருக்கும். இப்ப அ 3வது நாள் படிக்கக்குள்ள, அன்றைய தினம் படிக்கிறது வந்து சில நேரம் கஷ்டமா இருக்கும். அத நாங்கள் ChatGPTக்கு சொல்லிக்கல அல்லது எடுக்கக்குள்ள அது வேற மாரி எடுத்துக்கொள்ளக்கூடும். ஏன்னா, அந்த சாட்டுக்குள்ள இருக்கிற கன்டெக்ஸ்ட்ட வச்சு தான் அந்த சாட்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வரப்போகுது. அப்ப இந்த ப்ளூம் என்ற அப்ளிகேஷன் என்ன செய்யும்னு சொன்னால், இது ஒரு பரீட்சாத்தமான ஒரு அப்ளிகேஷன்ன்றதால பெரிய அளவில நான் டெஸ்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், அ சின்ன சின்ன விடயங்கள வச்சு அதுக்குள்ள நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதாவது 3 ஏஜென்ட்ஸ் இருக்க போயினா, ஒருத்தர் வந்து பிளானர், இன்னொருத்தர் வந்து டியூட்டர், இன்னொருத்தர் வந்து வெல்பி. இப்ப பிளானர் வந்து என்னன்னு சொன்னால், எனக்கு இப்ப ஒரு பாடத்தில கேள்வி இருக்குது. அ அல்லது இந்த விடயத்த எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஒரு கேள்விய கேட்டால், அவர் வந்து உங்களுக்கு பிளானர் ஒரு பிளான் ஒன்ட தருவார். இத படி, இத படி, இந்த கான்செப்ட்ஸ படின்னு சொல்லி. டியூட்டர் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, அத நாள் வாரியா பிரிச்சு, உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டையும் விளக்கக்கூடிய மாரியும், அந்த கான்செப்ட்ட பத்தி ஒரு ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்ட நீங்கள் கேட்கிறீங்கன்னு சொன்னால், அத விளங்கப்படுத்தக்கூடிய மாரி. இப்ப பிளானர் போட்டு தந்த பிளான வச்சு, நீங்கள் என்ன செய்யலாம், டியூட்டர்ட்ட கேள்வி கேட்கலாம். அப்ப இது எல்லாமே எப்படி நடக்க போகுதுன்னு சொன்னா, நீங்க குடுக்குற இன்புட்ட வச்சு கெஸ் பண்ணி, இது எந்த ஏஜென்ட்ட்ட போகணும்னு சொல்லி பிளானரா, அம் டியூட்டர்ட்ட போகணுமான்னு சொல்லி அத பிளான் பண்ணி உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இந்த 3வதா இருக்கிறவர் வெல்பீயிங்ன்ற ஏஜென்ட் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னால், இன்கேஸ் நீங்கள் மூட் அவுட்டா இருக்கிறீங்கள், எனக்கு இன்றைய பாடம் விளங்கல அப்படின்ற கேஸ்கள்ல வந்து என்ன செய்யும்னு சொன்னால், உங்களோட மூட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும். கொஞ்சம் உங்கள வலுப்படுத்துற மாரி அல்லது உங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய மாரி சில விஷயங்கள செய்யும். இன்கேஸ் நாங்க இப்ப இந்த இந்த அப்ளிகேஷன்ல வந்து நான் எப்படி செய்திருக்கேன்னா, அத ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறேன் சில இன்புட்ஸ. இப்ப சூசைட்ன்ற வேர்ட் வந்தாலோ அல்லது ஐ அம் கிராம்ப்ட் அப்படின்ற மாரி ஒரு எக்ஸாஸ்டட் இப்படியான வேர்டுகள் வந்தால், எல்எல்எம்ட்ட போகாம லைக் இதில இருந்தே ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ சென்ட் பண்ற மாரியும், அம் இன்கேஸ் அப்படி போனா கூட எல்எல்எம்க்கு ஒரு ப்ராம்ப்ட் நாங்க எழுதுறோம். என்ன மாரின்னு சொன்னால், ஸ்டூடண்ட் வந்து இன்கேஸ் அவருக்கு குழப்பங்கள் இருக்கக்கூடும். ஸோ, அதனால இதுக்கேத்த மாரி ரெஸ்பான்ஸ தரணும்னு சொல்லி. ஸோ, இந்த அப்ளிகேஷன்ல ஆர்க்கிடெக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இதான் இந்த ஆர்க்கிடெக்சர். அதாவது ஒரு ஸ்டூடண்ட் வந்து கொஸ்டின் கேட்க போறார் அப்ளிகேஷன்ல. இந்த எல்எல்எம்க்கு ஒரு ரவுட்டர் இருக்க போது. ஸோ, இதுவும் வந்து ஒரு ப்ராம்ப்ட் தான். நான் பாவிச்சிருக்கிறது Google Gemini APIய. அப்ப இவர் குடுக்குற இன்புட்ட வச்சு என்ன செய்யுமான்னு சொன்னால், இது பிளானர்ட்ட போணுமா, டியூட்டர்ட்ட போணுமா, வெல்பீயிங்கிட்ட போணுமான்னு சொல்லி. இதில ஒரு கார்ட் ரெயில் ஒண்ணு போட்டிருக்குது. கிரைசிஸ் கார்ட் ரெயில்ன்றது. இந்த கார்ட் ரெயில் ஒரு ஃபங்ஷன். அப்ப குடுக்குற இன்புட்ல வந்து இந்த வேர்ட்ஸ்கள் இருந்தால் என்ன செய்யும்னு சொன்னால், அது எல்எல்எம்க்கு போக விடாம தடுத்து, இங்கேயே உங்களுக்கு ஒரு ஆன்ஸர தரக்கூடிய மாரி. இப்ப அ சி ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ்கள் இருக்கு. ரைட். அ ஸோ உதாரணமா பார்த்தீங்கன்னா, இப்ப இதில
கிரைசிஸ் வேர்டுகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கில் பை மை செல்ஃப், கில்லிங் மை செல்ஃப், மற்றது பெண்ட் இட் டு ஆல், வாண்ட் டு டை, சூசைட். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்கள் வந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் இது எல்எல்எம்முக்கு போக விடாமல் தடுத்து இங்கேயே ஒரு ஆன்சர் வரணும் மாதிரி. இப்போ கிரைசிஸ் மெசேஜ், ஐ ஆம் ரியலி கிளாட் யூ டோல் மீ அண்ட் ஐ வாண்ட் யூ டு நோ யூ டிசர்வ் சப்போர்ட். இப்போ சப்போர்ட் வெல்பீயிங்கை கொடுக்குற மாதிரி. வாண்ட் டு ஆக்ட் ஆன் தீஸ் தாட்ஸ், ப்ளீஸ் கண்டக்ட் யுவர் லோக்கல் எமர்ஜென்சி நம்பர் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுகள் வந்து இதுக்குள்ள ஹார்ட் கோட் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸை தர மாதிரியும். அண்டு மற்றது பிளானர் டியூட்டர்களுக்கு போய்களை என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஏஐயில் இருந்து ஆன்சர் தரக்கூடிய மாதிரி. இப்போ பிளானர் ஏஜென்ட் வந்து ஒரு படிப்பு சம்மந்தமாக ஒரு கேள்வி கட்டிகள் சொன்னால் அது என்ன மாதிரி ஸ்டடி பிளான்ஸ், என்னென்ன டாஸ்க் நீங்கள் செய்யணும்னு சொல்லி தரும். அதே மாதிரி டியூட்டர் ஏஜென்ட் வந்து ஒரு கன்செப்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும். மற்றது வெல்பீயிங் ஏஜென்ட் வந்து உங்களோட மூடை ட்ராக் பண்ணுற மாதிரியும். ஸோ இதுக்கு என்ன செய்ய சொன்னால் அட் தி எண்ட் ஒரு ப்ளூம் எம்சிபி சர்வர், இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு எம்சிபி சர்வர் இருக்குது. இது அண்டர் போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் டேட்டா பேஸ் நான் லோக்கல் எஸ்கியூஎல் லைட்ன்ற டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது டிவைஸுக்குள்ளே மட்டும்தான் இருக்க போகுது, வெளியால் ஒரு டாம் போக போகிறதில்ல, எங்களோட டிவைஸுக்குள்ளேயே இருக்க போகிறதால இதில் இருந்து டேட்டாவை எடுத்து அது கூகுள் ஜெமினாயோட டாக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு நான் ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட்டில் தான் டெவலப் பண்ணி இருக்கிறதால ஸோ இதில் இந்த ப்ளூம்ன்ற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இதில் இந்த மெசேஜுக்கு நான் முதலே கொஞ்சம் ப்ராம்ப்ட் வச்சுக்கிறேன். இப்போ அதனால் நான் அந்த ப்ராம்ப்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹெல்ப் மீ பிளான் ஃபார் மை ஏபி பயோ எக்ஸாம். ஸோ பயோ எக்ஸாமுக்கு என்னை ஹெல்ப் பண்ண சொல்லி நான் கேட்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு ஏஜென்ட், பிளானர் ஏஜென்ட். இப்போ நாங்கள் கேட்ட கேள்வி வந்து பயோ எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. அப்போ அது என்ன செய்யுது, எந்த ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு சொன்னால் பிளானர் ஏஜென்ட்டுக்கு. சில பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸும் இருக்குது இதுக்குள்ள. ஸோ அது என்ன செய்யுதுன்னா, ஓகே ஐ ஹேவ் ஸ்டடிட் பிளான் ஃபார் யுவர் ஏபி பயாலஜி எக்ஸாம், யுவர் பிளான் ஐடி வந்து 06, இது வந்து எஸ்கியூஎல் லைட்டில் சேவ் பண்ணுது. தென் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை தருது. Great, I have added this task to your AP biology study plan. Chemistry of life, cell structure and function, cellular energy. இது அந்த ஸ்பெசிஃபிக் இதுக்குரிய மாதிரி தந்திருக்குது. அண்ட் தென் டைப் ஐ எம் பிஹைண்ட் ஆன் ஜெனட்டிக்ஸ் எக்ஸாம் இன் திஸ் 3 வீக்ஸ் என்று சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஜெனட்டிக் எக்ஸாம் பற்றி நான் படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க இப்போ என்ன செய்யுது, அது ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுது. அப்போ டாஸ்க் ஆட் பண்ணி இப்போ ஸ்டடி பிளான் உங்களுக்கு நோ ப்ராப்ளம், வி கேன் டெஃபினெட்லி ஃபோக்கஸ் ஆன் ஜெனட்டிக்ஸ். ஐ ஹவ் added these tasks to your ஏபி பயாலஜி பிளான், அதாவது அந்த ஐடி 6க்கு ஆல் டியூ இன் த நெக்ஸ்ட் 3 வீக்ஸ். ஸோ 3 வீக்ஸுக்கு நாங்கள் படிக்கக்கூடிய அந்த பிளான் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. யூ கேன் ஸ்டார்ட் வித் ஸ்டடி மெண்டேலியன் ஜெனட்டிக்ஸ், ரைட். அதை படிக்க சொல்லியிருக்கு. ஸோ அது ஒரு பிளான் தந்திருக்கு. அண்டு ஸோ ரூட் ஏஜென்ட் வந்து என்ன செய்யுது, பிளானருக்கு வந்து இந்த ரூட்டை சேஞ்ச் பண்ணுது. ரெண்டாவது சீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மியோசிஸை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லி நீங்கள் ஒரு கொஷனை கேட்குறீங்க. ஸோ இதுவும் பயாலஜியில் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட். இப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்டோன்னா அது என்ன செய்யுது, ஏஜென்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுங்க. இப்போ வந்து டியூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, ரைட். ட்ரான்ஸ்ஃபர் டு ஏஜென்ட் டியூட்டர். ஸோ மியோசிஸ் கேன் பி டெஃபினெட்லி பி a challenging topic, but we'll break down it together. To start, what do you already know about cell division in general? Have you learned about mitosis? For example, knowing what you understand about mitosis can give us a good starting point. ஸோ இதில் எது நீங்கள் மியோசிஸை பற்றி கேள்வி கேட்கும்போது அது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பதிலை தரப்படும், ரைட். அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து வெல்பீங், அதாவது ஐ ஸ்டடி 3 hours டுடே, மை மூட் அபவுட் டு லாக் தட் ஃபார் மீ, ரைட். ஸோ என்னுடைய மூட் வந்து 2 points சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ 3 hours நான் படிச்சிருக்கேன், என்னோட மூட் வந்து 2, அதாவது கொஞ்சம் வீக்காக இருக்குது அல்லது நாட் மச் ஹாப்பி என்ற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அது என்ன செய்யுது, வெல்பீயிங் ஏஜென்ட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ என்ன செய்யுது, அது தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் மீ நோ, ஐ ஹவ் லாக்ட் யுவர் 3 hours ஸ்டடி செஷன் அண்ட் யுவர் மூட் ஸ்கோர் ஆஃப் 2. இட் சவுண்ட்ஸ் லைக் யூ ஹவ் பீன் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட். Taking break is super important, especially when you are feeling a bit down.
ரிமெம்பர் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் வெல்பீயிங். ரைட். அப்போ நாங்கள் இன்னைக்கு இவ்வளோ நேரம் படிச்சிருக்கிறேன். இது வந்து இப்போ டேட்டா பேஸில் சேவ் ஆகுது SQL லைட்டில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கேள்வி ஒன்று நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன். ஓகே, இதில் இன்னொரு கேள்வி ஃபாலோவிங் கொஸ்டின் ஒன்று கேட்போம். ஹவ் ஆம் ஐ டூயிங் திஸ் வீக்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த கிழமை நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு போகிறேன்றது. இப்போ இதில் செய்யும் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து தென் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுது. திஸ் வீக் யூ ஹேவ் ஸ்டடிட் அ டோட்டல் ஆஃப் 12.7 hours across 11 session and your average mood score has been 2.88. Currently your burnout risk is okay, which is good to see. It sounds like you are managing your study load well, but remember to keep an eye on your mood and take breaks when you need them. ரைட். அப்போ இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டேட்டா நான் ஃபீட் பண்ணியிருந்தேன் நான் SQL லைட்டில். ஸோ அது எல்லாத்தையும் உங்களை சமரைஸ் பண்ணி இப்போ தருது. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்னொரு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ஃபீல் ஐ டோன்ட் வாண்ட் டு சி பி ஹியர். ஸோ நான் இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறேன், ஆனால் என்னால் எக்ஸோஸ் ஆகிட்டேன். அதனால் நான் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி நான் இந்த வேர்டுகளை பிடிக்கல. இப்போ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர். இந்த ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர்ன்றது வந்து கிரைசிஸ் இதுக்குள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டாக கொடுத்ததால இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. இப்போ நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பரை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது LLMக்கு போகாமல் இது முதலே ஒரு காட் ரயிலாக உங்களுக்கு தொழிற்படுது. ஸோ இதுதான் இந்த 4 சினாரியோஸை பேஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் செய்கிற வேலை. ஸோ உங்களுக்கு இது இவ்வளவும் டேட்டா பேஸில் சேவ் ஆகும். தென் நீங்கள் ஒரு நேரத்தில் இதை திருப்பி ரிஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் கொடுக்குற செட்டை பொறுத்து LLM வந்து SQL லைட்டில் இருந்து டேட்டாவை எடுத்து எதை பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சரை மிக்ஸ்டாக தரப்போகுது. ஸோ இதுதான் இந்த ப்ளூம் செய்கிற வேலை. ரைட். ஸோ இந்த லேர்னிங் கேப் மற்றது வெல்பீயிங் கேப்ன்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது படிக்கிற பிள்ளைகளுக்கு இடையில. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 வயதுக்கு குறைஞ்சாக்களுக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியாஸ் வந்து தடை என்ற ஒரு கன்செப்ட் கொண்டு வர போயிடணும்னு சொல்லினோம். அது எவ்வளோ தூரத்தை சாத்தியம்னு தெரியாது. ஸோ அப்படி வர்ற டைமில் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் மேபி அவைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதுதான் பிளானர், டியூட்டர் அண்ட் வெல்பீயிங். ஸோ இதுதான் இதுன்ற ஆர்கிடெக்சர் டயக்ராம். அண்ட் தென் இது எப்படி ஃப்ளோ ஏஜென்ட்டுக்கு இடையில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்றதுக்கான விளக்கம். ஸோ இங்கே பாவிச்சிருக்கிற மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் அண்ட் தென் MCP சர்வர், செக்யூரிட்டி ஃபீச்சருக்கு நான் இப்போதைக்கு ஹார்ட் கோட் பண்ண கிரைசிஸ் கார்ட் ரேல்ஸ் இருக்குது, டொக்கரைஸ் பண்ணியிருக்குது அப்ளிகேஷனை. ஸோ இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஏஜென்ட் சிஸ்டத்தில் நான் கற்றுக்கொண்ட விடயங்கள். ஸோ இதை நான் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த சீரீஸ் டெவலப்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மேபி ஃப்யூச்சரில் வேறு அப்ளிகேஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.